சம்பளத்தை கொண்டு வச்சு ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே என் தேவையில்லாத செலவுகள் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேர் பிடிச்சிட்டு மீதியான துணிக்கையில் எடுக்க மீதியான ஒன்றும் சேதமடையாதபடிக்கு சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். கவனிச்சிருக்கீங்களா? ஆகையினால வீணாக போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். அந்த ஜெபங்களாக தான் என்னை வழி நடத்தும். அந்த ஜெபங்கள் தான் என்னை வச்சு வழி நடத்திட்டு வந்துச்சு. மற்றபடி என்னுடைய திறமையோ சாமர்த்தியமோ படிப்போ இல்லை ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்ததுன்னா ரொம்ப ஆள் இப்படி முரட்டாத்துமா மாதிரி இருப்பேன். ஆனால் உள்ள நான் ரொம்ப யாராவது அழுதா நான் உடனே எழுதிடுவேன். அழுதுவேன், எனக்கு தாங்கவே முடியாது. யார் அழுதா சரி எனக்கு தாங்கவே முடியாது. அப்படி தான் இருப்பேன். ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்தனால தான், ஆண்டவருடைய கிருபை இருந்தனால தான் இந்த காரியங்களை என்ன செய்து இது பண்ண முடிச்சு. சிலர் கேட்பாங்க எப்படி அப்படி தான், அது ஆண்டவர் என்னோட இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியாக என்ன செய்யணும், கொடுக்கணும். சர்ச்சுக்குள்ளே வச்சு நமக்கு ஒரு நாள் வருமான காணிக்கைன்னு சொல்லி போடுவாங்க தெரியுமா? கோயிலுக்குள்ளே வச்சு தான் எங்களுக்கு சம்பளம் தருவாங்க, போடுவாங்க. அதில் உட்காந்து சம்பளம் வாங்கினோன்னு எல்லோரும் இந்த 30 வகுத்து போடுற சம்பளத்தை 30 வகுத்து இது பண்ணி போடுவாங்க. சிலர் சும்மா வெறும் 200 300 வைப்பாங்க. நான் அப்படி ஒரு நாள் வைக்க மாட்டேன். 30 அந்த சம்பளத்தை 30 வகுத்து எவ்வளோ வருதோ அதோட கூட ஒரு 50 ரூபாயாவது 100 ரூபாயாவது வச்சு தான் என்ன செய்வேன். இப்போ ஆண்டவர் கையில் தானே வாங்குகிறோம், கூட கொஞ்சம் கொடுப்போம். அப்படி தானே 10 தர சொன்னால் 9 நமக்கு, நம்ம கூட கொஞ்சம் 10 2 கொடுப்போம், அவர் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவருக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். அப்போ என்ன செய்ய ஆண்டவர் சொல்லியிருக்கால, நீங்கள் நன்றாக அழுக்கி குலுக்கி என்ன சொல்லணும், அளந்து போடணும். நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அந்த அளவில் தான் உங்களுக்கு என்ன செய்யும், அழகு போடும். நீங்கள் நம்மளே பாருங்கள், உலக பிரகாரமாக நாம் யாருக்காவது நல்லா கொடுத்தா அவங்களும் நமக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. நம்ம நம்பித்தனம் பண்ணால் அவங்களும் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே 5-7 தான் பிடிச்சி நமக்கு என்ன செய்வாங்க, காசு கொடுத்தாலும் அப்படி தான் தருவாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் கொடுக்கறது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிரயாசத்தின் பலனை ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். இல்லைன்னா நம்முடைய பிரயாசங்களெல்லாம் வீண் தான். நம்முடைய பிரயாசங்களெல்லாம் வீணாக தான் என்ன செய்வாங்க. அது மாதிரி வீணான ஓட்டம், ஒரே சிலர் சொல்லுவாங்க நாய் ஓட்டம்பாங்க, அதுதானே நாய் ஓட்டம். நாய் பாருங்கள் எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்குமா, அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். எதுக்கு ஓடுறோம்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. அப்படிதானே, இங்கே இருந்தாங்க ஓடும், அங்கேருந்து இங்கே வரோம், அப்படி ஓடிக்கிட்டே தெரியும். அந்த உடல் நம்ம என்ன செய்கிறோம், ஓடக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும். அந்த ஓட்டத்தினால எந்த பிரயோஜனமே இருக்காது. பாருங்கள், நம்முடைய ஓட்டம் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கான ஓடத்தை ஓடக்கூடியவளாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. பாருங்கள், எல்லாம் நம்ம ஆண்டவருக்குள்ளாக படுகிற பிரயாசம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை, நமக்கு நல்ல சுகத்தை தரக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும். ஆகையினால வீணாக பிரயாசப்பட்டதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாருங்கள், பிலிப்பியர் 2:14 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 2:14. ஜீவ வசனத்தை பிடிச்சு கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஓடணும். நம்ம சுய சக்தியில் சுய பலனில் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஓடவே கூடாது. நம்ம கட்டாயம் இந்த உலகத்தில் ஏதாவது வேலை செய்யணும். ஒருவருக்கு வேலை செய்ய மனமில்ல இருந்தால் அவன் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படி தானே சொல்லியிருக்கு. அது சின்ன சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும், வேலை என்ன செய்யணும். அப்படி இருக்கும்பொழுது வேலை செய்யணும். ஆனால் அந்த வேலையை எப்படி செய்யணும், கிறிஸ்துக்குள்ளாக நம்ம செய்யணும். ஆண்டோட சொல்லி செய்யணும். ஒரு வேலையை சொல்லணும்னு சொன்னால் ஆண்டோட என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவரே, நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், எனக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேலை நிமித்தம் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய பிரயாசங்களை தொடர்ந்து செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். படித்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களையும் அப்படி தான் நம்ம என்ன செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசம் பலனை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் தான் என்ன செய்யணும், உதவி செய்யணும்.